இந்திய துணைக்கண்ட நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாருன்னா, ஒரு புகார் சொல்றாருன்னா, எல்லாரையும் மாதிரி அப்படி பேசிக்கிட்டு பார்த்துட்டு சொல்லுவார். 6 மாத காலம் ஆய்வு நடத்தி எங்க அந்த மகாதேவபுர சட்டப்பேரவையில 6 மாத காலம் வீடு வீடாக ஆட்களோடு தொண்டர்களை வைத்து ஆய்வு நடத்தியதன் காரணமாகத்தான் 6.5 லட்சம் வாக்காளர்கள்ல 1 லட்சம் பேர் போலியானவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லல, அவரே ஆய்வு நடத்தி அவரு மற்றும் விசாரணைகள் நடத்தி செய்யறாரு. அதுல இன்னும் கூட என்ன சொல்றாரு, அந்த வாக்குச்சாவடிகளில் ஒருத்தர் மகாதேவபுரத்திலையும் வாக்காளர், யூபியில லக்னோவிலையும் வாக்காளர், அதுக்கும் மேல மும்பையில கிழக்கு தொகுதியிலையும் வாக்காளர், இப்படி ஒரே நபர் 3-4 இடங்கள்ல வாக்கு போடுதல், இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதாங்க தேர்தல் ஆணையத்தின் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அதனால விசாரிச்சு தெளிந்து ஆய்வு நடத்தி செய்தார். அதற்கு தேர்தல் ஆணையம் ஒழுங்கா பதில் சொல்லணுமா சொல்ல வேணாமான்றதுதான் கேள்வி. ஏன்னா இந்தியா என்ற ஜனநாயக நாட்டுல தேர்தல் தான் மக்களுக்கான வாக்குரிமையின் மூலமாகத்தான் முழுமையான அதிகாரம். அதையே அந்த வாக்குரிமையே கெடுக்கிறது நரேந்திர மோடி கூட்டம்னா, அவர்கள் ஹிட்லரிசமாக முசோலினிசமாக ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நடக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருது. அதனாலதான் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, நாம நினைக்கிறதுக்கு மேல ராகுல் நேற்று பேரணியில சொல்றார், அவர் அங்க 300 எம்பிகள் சொன்னீங்க, 300 எம்பிகள் போறாங்க, கொஞ்ச நஞ்சம் கிடையாது. எல்லாமே இந்திய துணைக்கண்டத்தின் அனைத்து பகுதியிலிருந்து எம்பிகள் போறாங்க. போகும்போது ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தி கைதும் பண்றாங்க. அப்ப ராகுல் அழகான ஒரு இது சொன்னார். அவர்கிட்ட கேட்கும்போது, இந்த சண்டைன்னு சொல்றார், இந்த சண்டை அரசியல் சண்டை அல்ல, இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பை காப்பதற்காக போடுகின்ற சண்டை.